வணக்கம் மக்களே. சைரன் ஆப் எர்த் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஓணம் அல்லது ஆவணி திருவோணம் இந்தியாவின் தென் தமிழகத்திலும் மற்றும் கேரள மாநிலத்திலும் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய சிறப்புமிக்க திருவிழாவாகும். மகாபலி சக்கரவர்த்தியின் செருக்கினை அடக்கிட திருமால் வாமனராக அவதரித்து பலிச்சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் தானமாக கேட்டதாகவும், அதற்கு மகாபலி சக்கரவர்த்தி இசைவளித்தவுடன் முதல் அடியில் பூமியையும் 2ஆம் அடியில் வானத்தையும் அளந்த வாமனர் 3ஆம் அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து அவரை அழைக்க முற்படும் சமயம், மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டுதோறும் தன்னுடைய மக்களைக் காண தமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கூறியதை ஏற்று வாமனர் அருள் புரிந்தார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மக்களைக் காணவரும் மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் நாளை ஓணம் எனும் திருவோண திருநாளாகவும் கொண்டாடுகின்றனர். மகாபலி ஒரு நல்ல அரசனாக இருந்த போதிலும் மகாவிஷ்ணு தனது வாமன அவதாரத்தில் ஏன் மகாபலியை கொன்றார் அல்லது அடக்கினார் என்ற கதை இந்து புராணங்களில் தர்மம், நீதி மற்றும் பிரபஞ்ச ஒழுங்கின் சமநிலையில் வேரூன்றியுள்ளது. பிரகலாதனின் கொள்ளு பேரனும் அசுர மன்னன் ஹிரண்யகசிபுவின் பேரனுமான மகாபலி ஒரு நேர்மையான மற்றும் கருணையுள்ள மன்னராக இருந்தார். அவர் தனது ராஜ்யத்தை நீதியுடன் ஆட்சி செய்தார். அவருடைய மக்கள் அவரை வணங்கினர். இருப்பினும் மகாபலி அசுர குலத்தை சேர்ந்தவர். மேலும் அவரது நல்லொழுக்கமான ஆட்சி இருந்த போதிலும் அவரது வளர்ந்து வரும் சக்தியும் செல்வாக்கும் தேவர்களின் கடவுள்கள் மேலாதிக்கத்தை அச்சுறுத்தியது. முதன்மையான கவலை மகாபலியின் நற்குணம் அல்ல, ஆனால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான அதிகார ஏற்றத்தாழ்வு. சொர்க்கம், பூமி மற்றும் பாதாள உலகம் ஆகிய 3 உலகங்களின் ஆட்சியாளராக சொர்க்கத்தை கூட வெல்ல வேண்டும் என்ற மகாபலியின் லட்சியம் ஒரு பிரபஞ்ச ஏற்றத்தாழ்வை உருவாக்கியது. அவரது நோக்கங்கள் நல்லவையாக இருந்தாலும் அவரது கட்டுப்பாடற்ற லட்சியம் பிரபஞ்சத்தின் இயற்கை ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடும். இதை நிவர்த்தி செய்ய விஷ்ணு பகவான் வாமனன் என்ற குள்ள பிராமணராக அவதரித்து ஒரு யாகச் சடங்கின் போது மகாபலிக்கு விஜயம் செய்தார். மகாபலி பெருந்தன்மையுடன் வாமனனுக்கு அவன் விரும்பியதை எல்லாம் கொடுத்தான். வாமனன் 3 அடி நிலம் கேட்டான். மகாபலி உடனே சம்மதித்தான். பிறகு வாமனன் பிரம்மாண்டமாக வளர்ந்து பூமியையும் விண்ணுலகையும் 2 படிகளில் மறைத்தான். 3வது அடிக்கு இடம் இல்லாத போது மகாபலி பணிவுடன் தன் தலையை அர்ப்பணித்தார். அவ்வாறு செய்ததன் மூலம் வாமனர் மகாபலியை கொல்லவில்லை, மாறாக அவரை பாதாள உலகத்திற்கு ஆட்சி செய்ய அனுப்பினார். அதற்கு ஈடாக விஷ்ணு மகாபலிக்கு அழியாமையையும் வருடத்திற்கு ஒரு முறை தனது மக்களை சந்திக்கும் வரத்தையும் வழங்கினார். இது கேரளாவில் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. சாராம்சத்தில் மகாபலி அவரது நற்பண்புகளுக்காக தண்டிக்கப்படவில்லை, ஆனால் பிரபஞ்ச சமநிலையை சீர்குலைக்கக்கூடிய அவரது வளர்ந்து வரும் பேராசைக்காக தண்டிக்கப்பட்டார். ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுவது ஓணம் பண்டிகையாகும். சங்ககால ஏடுகளில் விஷ்ணுவின் பிறந்த நாளாகவும் வாமனர் அவதரித்ததும் அன்றுதான் எனவும் குறிப்புகள் உள்ளன. 10 பாட்டு நூல்களில் ஒன்றான மதுரை காஞ்சியில் பாண்டிய மக்கள் 10 நாட்களாக எவ்வாறு கொண்டாடினார்கள் என மாங்குடி மருதனார் விவரிக்கிறார். 10 நாள் திருவிழா. கொல்லவர்ஷம் என்ற மலையாள ஆண்டின் முதல் மாதமான சிங்கம் மாதத்தில் ஓண விழா கொண்டாடப்படுகிறது. பருவமழை காலம் முடிந்ததும் எங்கும் பசுமையும் ஈரமும் நிறைந்திருக்கும் கேரளத்தின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் கொண்டாடப்படுகிறது. கேரள மக்களால் சாதி, மத வேறுபாடின்றி கொண்டாடப்படும் பண்டிகை ஓணம். இதை கேரளத்தின் அறுவடை திருநாள் என்றும் அழைப்பர். மலையாள ஆண்டின் சிங்கம் மாதத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் துவங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை இருக்கும் 10 நாட்கள் ஓணமாக கொண்டாடப்படுகிறது. ஓணம் 1000 ஆண்டுகளாக கேரளத்தில் கொண்டாடப்பட்டு வரும் ஒரு முக்கியமான பண்டிகை என கிபி 861 தேதியிட்டு கிடைத்த தாமிரத்தகட்டில் ஓணம் பண்டிகை பற்றி பொறிக்கப்பட்டுள்ளது. ஓணத் திருநாள் கொண்டாடப்படும் 10 நாட்களும் மக்கள் அதிகாலையிலே எழுந்து குளித்து வழிபாட்டில் ஈடுபடுவர்.
கசவு என்று சொல்லக்கூடிய சுத்தமான வெண்ணிற ஆடை உடுத்துவர். வீட்டுப் பெண்கள் வீட்டின் முன்பு 10 நாட்களும் தொடர்ந்து பூக்களினாலான கோலங்கள் இட்டு ஆடிப்பாடி மகிழ்வர். நடைபெறும் திருவிழாவில் ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனி பெயர் கொடுத்து கொண்டாடுகிறார்கள். ஓணம் பண்டிகையின் முதல் நாள் அத்தம், 2ஆம் நாள் சித்திரா, 3ஆம் நாள் சுவாதி என்றும் அழைக்கப்படும். அன்று மக்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகள் அளித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வர். 4ஆம் நாளான விசாகத்தில் 9 சுவைகளில் உணவு தயார் செய்யப்படுகிறது. குறைந்தபட்சம் 64 வகையான உணவு வகை இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கும். இவ்வுணவினை ஓண சத்யா என அழைப்பர். 5ஆம் நாள் அனுஷம், அனிலம் எனப்படும். அன்று கேரளத்தின் பாரம்பரியமான படகு போட்டி நடத்தப்படுகிறது. இந்த போட்டியில் பங்கு பெறுவோர் வஞ்சிப்பாட்டு என்ற பாடலை பாடிக்கொண்டு படகை செலுத்துவது இதன் சிறப்பம்சம். 6ஆம் நாள் திருக்கேட்டை, 7ஆம் நாள் மூலம், 8ஆம் நாள் பூராடம், 9ஆம் நாள் உத்திராடம் என்று அழைக்கப்படும். 10ஆம் நாள் திருவோணம் என்ற கொண்டாட்டத்துடன் ஓணத் திருவிழா முடிவடைகிறது. மன்னனுக்கான கொண்டாட்டம். மகாபலி என்ற மன்னர் கேரளத்தை சிறப்போடு ஆண்டு வந்தார். கொடை செய்வதில் சிறந்து விளங்கிய இந்த மன்னன் ஒருமுறை வேள்வி செய்யும் போது திருமால் வாமனனாக குள்ள உருவில் உருவெடுத்து வந்து 3 அடி மண் கேட்டார். மகாபலியும் தந்தான். ஒரு அடியால் இந்த பூமியையும் மறு அடியால் விண்ணையும் அளந்த திருமாலுக்கு 3வது அடிக்காக தனது தலையையே கொடுத்தான் பலி பேரரசன். அவனுக்கு முக்தி அளிக்க வேண்டி அவன் தலையில் கால் வைத்து அவனை பாதாள உலகிற்கு தள்ளினார் திருமால். தான் நாட்டு மக்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருப்பதால் ஆண்டுக்கு ஒருமுறை பாதாளத்திலிருந்து தனது நாட்டுக்கு வந்து மக்களைக் கண்டு மகிழும் வரம் வேண்டினான் மன்னன். அதன்படி ஒவ்வொரு திருவோண திருநாள் அன்று மகாபலி பாதாள உலகிலிருந்து பூலோகத்திற்கு வருவதோடு தங்களது வீடுகளுக்கும் வந்து செல்வதாக கேரள மக்கள் நம்புகிறார்கள். இதனை நினைவு கூர்ந்து மகாபலியை மீண்டும் வரவேற்கும் வகையில் இந்த திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. அத்தப்பூ கோலம். ஓணம் பண்டிகையின் சிறப்பம்சம் மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமாக கேரளாவின் ஒவ்வொரு வீட்டு வாசலில் போடப்படும் அத்தப்பூ என்ற பூக்கோலம் ஆகும். கேரளாவில் ஆவணி மாதம் பூக்கள் பூத்துக் குலுங்கும் மாதமாகும். அதனால் இக்காலத்தில் வரும் ஓணத் திருநாளையும் மக்கள் பூக்களின் திருவிழாவாக கொண்டாடுவர். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஆண் பிள்ளைகள் அத்தப்பூ என்ற பூவை பறித்துக் கொண்டு வருவர். பூக்கோலத்தில் அதைத்தான் முதலில் வைக்க வேண்டும் என்பது ஐதீகம். அதன்பின் தினமும் வெவ்வேறு பூக்களுடன் கோலத்தை அழகுபடுத்துவர். முதல் நாள் ஒரே வகையான பூக்கள், 2ஆம் நாள் 2, 3ஆம் நாள் 3 என தொடர்ந்து 10ஆம் நாள் 10 வகையான பூக்களால் அழகு செய்வர். 10ஆம் நாள் பூக்கோலத்தின் அளவு பெரிதாக இருக்கும். தும்பை, காசி, அரிப்பூ, சங்குப்பூ போன்ற பூக்களுக்கு முதலிடம் தருவர். சிறப்பு உணவுகள். கேரள உணவுகள் என்றதுமே புட்டு, கிழங்கு, பயறு என்பவை நினைவுக்கு வரும். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு உணவுகள் தயார் செய்யப்படும். கானம் விற்றாவது ஓணம் உண் என்ற பழமொழி ஓண சத்யா என்ற உணவின் சிறப்பை கூறுகிறது. 6 சுவைகளில் கசப்பு தவிர மற்ற சுவைகளில் 64 வகையான ஓண சத்யா என்ற உணவு தயாரிக்கப்படுகிறது. புது அரிசி மாவில் தயார் செய்யப்பட்ட அடை, அவியல், அடை பிரதமன், பால் பாயாசம், கூட்டு, கிச்சடி, பச்சடி, அரிசி சாதம், பருப்பு, நெய், சாம்பார், காலன், ஓலன், ரசம், மோர், தோரன், சர்க்கர புரட்டி, இஞ்சி புளி, எருசேரி, மிளகாய் அவியல், பரங்கிக்காய் குழம்பு, பப்படம், காய வறுத்தது, சீடை, ஊறுகாய்கள் என உணவுகள் தயார் செய்யப்பட்டு கடவுளுக்கு படைக்கப்படும். பெரும்பாலான உணவு வகைகளில் தேங்காய் மற்றும் தயிர் பெரும் பங்கு பெறுகிறது. இவ்வுணவு எளிதில் செரிமானம் ஆவதற்காக இஞ்சிக்கறி, இஞ்சி புளி ஆகியவற்றை உணவுடன் எடுத்துக்கொள்வர். புலிக்களி. புலிக்களி அல்லது கடுவக்களி என்று அழைக்கப்படும் நடனம் ஓணத் திருவிழாவின் 4ஆம் ஓணம் எனப்படும் 4ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. களி என்பது மலையாள மொழியில் நடனத்தை குறிக்கும். இந்நாளில் சிவப்பு,
கருப்பு மற்றும் மஞ்சள் வண்ணத்தினால் புலி வேடமிட்டு நடனம் ஆடி வருவர். புலிக்களி நடனம் சுமார் 200 வருடங்களுக்கு முன் கொச்சியை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் ராம வர்மசக்தன் தம்புரான் என்ற மன்னனால் ஓணம் விழாவில் தொடங்கி வைக்கப்பட்டதாகும். இசை ஒலிக்கேற்ப ஒருவித தாளத்துடன் புலி வேடமிட்டு ஆடுவர். கைகொட்டுக்களி. ஓணம் பெண்கள் மகிழ்வோடு ஆடும் நடனம் கைகொட்டுக்களி. கசவு எனப்படும் தூய வெண்ணிற ஆடையை அணிந்து பாடல்களை பாடியபடி ஆடுவர். பெரும்பாலும் கைகொட்டுக்களி பாடல்கள் மன்னன் மகாபலியை குறித்தும் அவரை வரவேற்பதாகவும் அமையும். யானை திருவிழா. ஓணம் திருவிழாவில் தவறாமல் இடம்பெறும் மற்றொரு சிறப்பு யானை திருவிழாவாகும். 10ஆம் நாளான திருவோணத்தன்று யானைகளுக்கு விலையுயர்ந்த பொன் மற்றும் மணிகளால் ஆன தங்க கவசங்களாலும் பூத்தோரணங்களாலும் அலங்கரித்து அணிவித்து வீதிகளில் ஊர்வலம் நடத்துவர். யானைகளுக்கு சிறப்பு உணவுகளும் படைக்கப்படும். விளையாட்டுகள். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளத்தின் பாரம்பரிய விளையாட்டுகளான கயிறு இழுத்தல், களரி, படகு போட்டிகள், பாரம்பரிய நடனப் போட்டிகள் என 10 நாட்களும் பல விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். திருக்காட்கரை காட்கரையப்பன் கோயில். திருக்காட்கரை காட்கரையப்பன் கோயில் திருமால் வாமன அவதாரம் எடுத்து நிலத்தில் மகாபலியை அழுத்த இடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சைரன் ஆப் எல் சேனலை லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் தகவல்களுக்கு எங்கள் அடுத்த வீடியோக்களை பற்றிய அறிவிப்புகளை பெற சைரன் ஆப் எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.